வணக்கம். ஆன்மீக செய்திகள். கும்பகோணத்தில் தென்னக அயோத்தி என புகழ்பெற்ற கும்பகோணம் ராமசாமி கோவில் உள்ளது. 700 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலை ரகுநாத நாயக்க மன்னர்கள் எழுப்பினர். கோயிலில் ராமன் பட்டாபிஷேக கோலத்தில் அருள் பாலிக்கிறார். வேறு எங்கும் காண முடியாத வகையில் ஆஞ்சநேயர் ஒரு கையில் வீணையையும் மறு கையில் ராமாயண சுவடியும் ஏந்தி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கோயிலில் இன்று ராமநவமி கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. உற்சவர் ராமபிரான் கொடிமரம் முன்பு சர்வ புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளினார். முன்னதாக கொடிமரத்திற்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். வேத மந்திரம் முழங்க கருட சின்னம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியான மார்ச் 27ஆம் தேதி ராமநவமி அன்று தேரோட்டம் நடைபெறும். திரளான பக்தர்கள் ஸ்ரீராமஜெய கோஷம் முழங்க கொடியேற்றத்தில் பங்கேற்றனர். ஈரோடு சத்தியமங்கலம் பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோயில் பங்குனி குண்டம் திருவிழா விமர்சையாக நடக்கிறது. பூச்சாட்டுதல் உற்சவத்துடன் திருவிழா துவங்கியது. பண்ணாரியம்மன் மற்றும் சருகு மாரியம்மன் சர்வ புஷ்ப அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இன்று நெகமம் புதூர் கிராமத்திலிருந்து பழங்குடியின பாரம்பரிய இசையுடன் அம்மன் புறப்பாடு துவங்கியது. திரளான பக்தர்கள் அம்மனுக்கு தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து பகுத்தம்பாளையம் கிராம பகுதியில் இன்று அம்மன் வீதி உலா தொடர்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள ஆதி முத்துமாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் பங்குனி மாத பூக்குழி இறங்கும் விழா கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விழாவை ஒட்டி அம்மனுக்கு தினமும் அபிஷேகம், ஆராதனை, பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பூக்குழி இறங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் வைகை ஆற்றிற்கு சென்று பால்குடம், காவடி எடுத்து அலகு குத்தினர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று கோயில் வந்தனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகி இருளாயி அம்மாள், பூசாரி மூர்த்தி மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். நூற்றையெட்டு வைணவ திவ்ய தேச தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் யுகாதி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தெலுங்கு வருட பிறப்பிற்காக போற்றப்படும் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு கோயிலில் யுகாதி உற்சவம் நடைபெற்றது. காலை சுப்பிரபாத சேவை மற்றும் கோபூஜை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு 16 வாசனை திரவியங்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் சாற்றுமுறை சேவை மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் பெருமாளை தரிசித்து மனமுருகினர். தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற வாசவி கன்னியாக பரமேஸ்வரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. யுகாதி பண்டிகையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக, அலங்கார, தீபாராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து பராபவ ஆண்டு பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது.
யுகாதி பண்டிகையை முன்னிட்டு வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வெங்கடேச பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தனர். பின்னர் வெள்ளிக்கவசம் சாற்றி காய்கனி அலங்காரம் செய்யப்பட்டது. பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க மகா தீபாராதனை காட்டினர். பக்தர்கள் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர். யுகாதி பண்டிகையை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி ஸ்ரீவாரி கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதிகாலையில் சுப்பிரபாத சேவை, விஸ்வரூப தரிசனம், தோமாலை மற்றும் நாமவலி அர்ச்சனை செய்தனர். அலங்கரிக்கப்பட்ட தங்கரதத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி பிரவேசித்தார். 4 மாட வீதிகளில் தங்கரத வீதி உலா நடைபெற்றது. கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் யுகாதி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராஜகிரீடம், நீலப்பதக்கம் உள்ளிட்ட திருவாபரணங்கள் சூடி நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டார். ஆழ்வார்கள் புடைசூழ வெள்ளி பள்ளத்தில் பிரவேசித்தார். ஆஸ்தான மண்டபத்தில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தெலுங்கு புது வருட பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர்.